வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். அண்ட் இந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ ரொம்ப செக்யூராக இருக்கும் இதில் ஏர்ன் பண்ணுறதுக்கு. இதை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும்னா உங்களுடைய நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை நான் சொல்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். 9941041660. ஸோ இதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு இதை பற்றின டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். அண்ட் இந்த சான்ஸை மிஸ் பண்ணாதீங்க. இதை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காமல் நான் சொன்ன வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஒரு அரை கப் பாசிப்பருப்பு இருந்தா இந்த மாதிரி ஒரு முறை ஸ்வீட் செஞ்சு பாருங்க. வாயில வச்சா கரைஞ்சிட்டு போற மாதிரியான ஒரு கன்சிஸ்டன்சில சூப்பரான டேஸ்ட்ல அசோகா அல்வா எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். முதல்ல ஒரு பேன்ல அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்காங்க. இப்போ இந்த பாசிப்பருப்பை அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு 2லிருந்து 3 நிமிஷத்துக்கு நிறம் மாறாம வறுத்து எடுத்துக்காங்க. பாசிப்பருப்பு லேசாக வறுபட்டு வாசனை வரணும், நிறம் மாறக்கூடாது. கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு வாசனை வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த அளவுக்கு வந்ததும் இப்போ நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த பாசிப்பருப்பை ஒரு முறை நல்லா கழுவி எடுத்துக்காங்க. இப்போ இதை குக்கரில் சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அரை கப் பாசிப்பருப்பு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க. தண்ணி சேர்த்து குக்கரை மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 விசில் வேக வச்சு எடுத்துக்கங்க. குக்கர்லேருந்து ஸ்டீம் இறங்கினதுக்கு அப்புறமா திறந்து பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு நல்லா சாஃப்டாக இந்த அளவுக்கு வெந்து வந்திருக்கும். இப்போ இதை கரண்டியாலேயே லேசாக கடைஞ்சி விட்டுக்கங்க. ரொம்ப கடையணும்னு அவசியம் இல்லை, லேசாக இந்த அளவுக்கு இருந்தால் போதும். அடுத்து ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கங்க. இப்போ இதில் தேவையான அளவு முந்திரி பருப்பு சேர்த்து அந்த முந்திரி பருப்பு லேசாக செவக்கிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு லேசாக செவக்க ஆரம்பித்த உடனே இப்போ நம்ம இதை வெளியே எடுத்துடலாம். அடுத்து அதே நெய்யில் 1 டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்துக்கங்க. மைதாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மைதாவை அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு லேசாக வறுத்து விட்டுக்கங்க. மைதா லேசாக வறுபட்டு வாசனை வரணும். அடுப்பை கண்டிப்பாக குறைச்சி வச்சு வறுத்து விட்டுக்கங்க. மைதா வறுபட்டு வாசனை வர ஆரம்பித்ததும் அடுத்து நாம் கடைஞ்சி வச்ச பாசிப்பருப்பை அப்படியே சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பை சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த பாசிப்பருப்பு அடி பிடிச்சிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. இனிப்பு நல்லா எடுத்து கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கங்க. அடுத்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்காங்க. நெய் சேர்த்து இந்த நெய் எல்லாமே இழுக்கிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு இன்னும் கூட கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிக்கும். இந்த அளவுக்கு வந்ததும் அடுத்து 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்காங்க. நான் இன்னைக்கு அன்ரிஃபைன்ட் சுகர் சேர்த்துருக்கேன், நீங்கள் வெள்ளை சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். இப்போ சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்காங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரட்டும். சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சமாக குங்குமப்பூவை சுடு தண்ணியில் ஊற வச்சு இந்த மாதிரி கரைச்சி சேர்த்துக்கங்க. இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், அதுக்காகத்தான். தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். கலர் தேவைப்பட்டுச்சுன்னா ஃபுட் கலர் கூட நீங்கள் இந்த சமயத்தில் சேர்த்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இது கெட்டியாக ஆரம்பிக்கும். கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு கெட்டிப்பட ஆரம்பிக்கும். ஓரங்களில் ஒட்டாமல் இந்த மாதிரி வரும். இப்போ இதை கரண்டியில் எடுக்கும்போது இந்த மாதிரி வந்து விழணும். இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறமா அடுத்து நாம் வறுத்து வச்ச முந்திரியை சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக வெள்ளரி விதை இருந்தால் சேர்த்துக்கங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள்,
கடைசியா ஒரு கடுகு அளவுக்கு பச்சை கற்பூரம். பச்சை கற்பூரம் சேர்க்கும் போது அதோட ஃப்ளேவர் ரொம்பவே நல்லா இருக்கும். இருந்தா சேர்த்துக்கங்க, இல்லைன்னா கண்டிப்பா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டதுக்கு அப்புறமா கடைசியா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து ஒரே ஒரு முறை எல்லாமே சேர்ந்து வர மாதிரி கலந்து விட்டுக்கங்க. அவ்வளவுதான். இப்போ நாம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.